உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு ஒரு ஈரான் இஸ்ரேல் வார் சம்பந்தமான 24 மணித்தியால அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதன்யாகுவினுடைய மரணத்தில் இப்போ வரைக்கும் சந்தேகம் நிலவி கொண்டிருக்குது. 3 வீடியோக்கள் வெளியிட்டிருக்கார்கள். அந்த 3மே ஏஐ வீடியோன்றதை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. இதால் நெதன்யாகுவினுடைய மரணம் தொடர்பான விஷயங்கள், இஸ்ரேலில் நடக்கிற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தற்போதைய உயர்மட்ட தலைவர்களுடைய பிரச்சனை, அவர் எங்கே இருக்கிறார், யுத்த நிலவரங்கள் எப்படி போய்கொண்டிருக்குது, அமெரிக்காவினுடைய ஹார்மோஸ் நீரிணை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் என்னன்றதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சி அவங்களுக்கு காணொலிகளை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலினுடைய பிரதமர் இறந்து விட்டார் என்று சொல்லி ஈரானுடைய தரப்பால் கூறப்பட்டிருந்தது. இறந்திருக்கலாம் என்று சொல்லி, அப்போ அதை நிவர்த்தி பண்ணுற விதமாக ஒரு காணொலி வெளியிடப்பட்டது. அந்த காணொலியில் அவர் 6 விரல்களோடு இருக்கிறது வெளியாகி அது ஒரு ஏஐ வீடியோ உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் நெதன்யாகுவினுடைய மரணம் மீண்டும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் ஜெருசலேமில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஃபியை குடிச்சு கொண்டு அதை 6 விரல் தனக்கு இல்லை, 5 விரல்லாம், அது ஏஐ வீடியோ இல்லை, உண்மையான வீடியோன்ற மாதிரி நளினமாக ஈரான் தரப்பை கடுப்பேற்றுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தவர். அதையும் பிரான்சினுடைய அதிபர் அப்படி டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு ஏஐ மூலமாக செஞ்சு வெளியிடுற மாதிரி அதை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அதுவும் ஏஐ என்று சொல்லி உறுதிப்படுத்தியிருந்தது ஒஃபீஷியலாக. இதனை தொடர்ந்து அவர் பல்வேறுபட்ட இடங்களுக்கு பயணம் செய்கிற மாதிரி எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அதுவும் ஏஐ என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ குறிப்பாக நெதன்யாகு உயிரோடு இருந்தால் ஏன் இப்படியான ஏஐ வீடியோக்களை வெளியிட வேண்டும், இது சந்தேகத்தை ஏற்படுத்துது. நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா? கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே அவர் தொடர்பான நேரடியான எந்த தகவலும் இல்லை. அவர் உயிரோடு இல்லை என்ற மாதிரியான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக பார்ப்போம். மிக விரைவில் இது சம்பந்தமான உண்மை தகவல்கள் கிடைக்கும். இஸ்ரேலில் இருந்து ஒரு தகவலை பெற்றுக்கொள்றதுன்றது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அங்கேருந்து எந்த ஒரு விஷயமுமே வராது. அங்கே இருக்கிற இஸ்ரேல் இராணுவம் நினைச்சா மட்டும்தான் அந்த தகவல்கள் வெளியே வரும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேலில் எப்பயுமே இருக்குது. அதான் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பாகவும் இன்றைக்கு வரைக்கும் கருதப்பட்டு கொண்டு வருது. ஸோ இந்த அடிப்படையில் ஈரானினுடைய 2வது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதாவது அலி காமினி இறந்ததை தொடர்ந்து அவருடைய மகன் முஸ்தபா காமினி தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். அவர் தற்பொழுது உயிரோடு இல்லை. அவர் உடல் சிதைஞ்சு இறந்துட்டார். அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். அவருடைய 2 கால்களும் வெட்டி அகற்றப்பட்டுட்டது என்று சொல்லலாம் பல்வேறுபட்ட தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்குது. இது சம்பந்தமாக ஈரானுடைய ஒரு பேச்சாளர் அவர் நலமுடன் இருக்கிறார் என்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தவர். மேலதிகமாக அலி காமினி இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் அந்த இடத்துல தான் அவர் முஸ்தபா காமினி இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு சில தகவல்கள் கிடைச்சதால் உடனடியாக ஒரு நிமிடம் முன்கூட்டியே அந்த இடத்தை விட்டு வெளியேறி அவர் ஒரு தோட்டப்பகுதி காடின் பகுதிக்கு சென்றால் காயங்களோடு தப்பியிருந்தவர். அதன் பிறகு அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் நிலமுடன் இருக்கிறார் என்ற மாதிரி சொல்லியிருந்தவர். ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது இஸ்ரேல் தரப்பால் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், சில ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்க விஷயம் முஸ்தபா காமினி ரஷ்யாவினுடைய ஒரு போர் விமானத்தினூடாக அவர் ரஷ்யாவுக்கு கூட்டி செல்லப்பட்டு புட்டினுடைய சிறப்பு ஆலோசனைக்கு இணங்க புட்டினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொண்டு வரதாக சொல்லப்பட்டிருந்தது. அதை ரஷ்ய தரப்பு ஓமண்டும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற எந்த ஒரு தரப்பும் இதை உறுதிப்படுத்தலை. ஆனால் ஈரானில் இருக்கிற ஒரு தரப்பு சொல்லியிருக்குது அப்படி எதுவுமே இல்லை. முஸ்தபா காமினி தங்களுடைய நாட்டில் மிகவும் பாதுகாப்பான இடத்துல யுத்தத்தை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இப்போ வரைக்கும் அவர் ஈரானில் இருக்கிறார் என்ற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. இது அடுத்த அப்டேட்டாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹார்மோஸ் நீரினை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா தோளில் மார்பிள் அடித்து சொன்ன விஷயம். ஆனால் ஈரான் சொல்லியிருந்தது இன்றைக்குமே ஹார்மோஸ் நீரினை ஈரானுடைய கட்டுப்பாட்டை தாண்டி போகாது, அது எப்பயுமே அது ஈரானுடையது என்று சொல்லியிருந்தவர்கள். ஆனால் அந்த அடிப்படையில் ஹார்மோஸ் நீரிணையை எப்படியாவது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்தவங்க உங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு இந்த ஹார்மோஸ் நீரிணையை எப்படியாவது பாதுகாத்தாங்கன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு எந்த நாடுகளுமே ஆதரவு வழங்கலை. தற்பொழுது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் ஒரு அவமதிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய நாடுகள். நேட்டோ நாடுகளை கூட அவர் அழைச்சிருந்தவர். ஆனால் நேட்டோ நாடுகள் கூட இது எங்களுடைய யுத்தம் இல்லை, நேட்டோவினுடைய யுத்தம் இல்லை, இது அமெரிக்காவினுடைய யுத்தம், இதுக்கு நேட்டோ சார்பாக நாங்கள் எந்த ஆதரவையும் வழங்க மாட்டோம்னு சொல்லி முகத்துக்கு நேராகவே கூறிவிட்டார்கள். இதால் கடும் கோபமடைந்த புட்டின் சொல்லியிருக்கிறார், எனக்கு எந்த நாட்டினுடைய உதவியும் தேவையில்லை, என்னால் இந்த யுத்தத்தை வெற்றி பெற முடியும் என்ற மாதிரி தற்பொழுது தன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்மூட்டையில் என்ற மாதிரி இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஈரான் ஊடகங்களும் ஈரான் தரப்புகளும் சொல்கிற விஷயம் என்றைக்குமே
ஹார்மோஸ் நீரிணை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு போகாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஹார்மோஸ் நீரிணையை வந்து மூடிட்டோம், ஹார்மோஸ் நீரிணையை போட்டு அடிக்கிறோம், கப்பல்களை வெடி வைக்கிறோம்னு சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகள் வந்து கதைக்கிறோம். ஆனால் ஹார்மோஸ் நீரிணை இன்றைக்கு வரைக்கும் மூடப்படையில்லை என்ற தகவலை வந்து ஈரான் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஹார்மோஸ் நீரிணை மூடப்படையில்லை. தங்களோட நாட்டை பலவந்தமாக வந்து தங்களுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து எங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் மிகுந்த கண்டனம், பதில் தாக்குதலை நடத்துகிறோம். நாங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் போவோம்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்லி, குறிப்பாக அந்த ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக இன்றைக்கு வரைக்கும் ஹார்மோஸ் மூடப்படையில் தங்களை தேவையில்லாமல் வந்து அடிக்கிற இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நாங்கள் ஹார்மோஸ் நீரிணையாக ஊடாக போகிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய நட்பு நாடுகளும் இந்த ஹார்மோஸ் நீரிணை ஊடாக செல்றதை வந்து தடுக்கிற விதமாக நாங்கள் செயற்பட்டிருக்கமே ஒழிய மற்றைய ஏனைய நாடுகள் அனைத்தும் வந்து ஹார்மோஸ் நீரிணை ஊடாக போகலாம் எல்லா கப்பலும் வந்து நல்ல ஒரு தகவலை வந்து உலக நாடுகளுக்கு வந்து வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய கப்பல்களை ஏன் அனுமதிச்சிருங்க, இந்திய அரசுக்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுறீங்களா, இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுறீங்களான்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாக இருந்தது. இதுக்கு வந்து ஈரான் வந்து இந்திய மக்களினுடைய மனதில் தங்கக்கூடிய மாதிரி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கார்கள். நாங்கள் இந்திய அரசையோ அரசாங்கத்தையோ வந்து நாங்கள் ஆதரிக்கவில்லை. இந்திய கப்பல்களை வந்து ஹார்மோஸ் நீரிணையூடாக வந்து இந்தியாவுக்கு போக விட்டதுக்கான ஒரே காரணம், இந்த சமூக வலைதளங்களில் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவாக கதைக்கிறார்கள். இங்கே நடக்கிற விஷயத்தை வந்து கவலைப்படுறார்கள், ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற அந்த இந்திய இடத்தில் இருக்கிற மக்கள் பெட்ரோல் எரிபொருள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. அவர்கள் எங்களோட நாட்டு மக்களில் எங்களில் கொண்ட அந்த அனுதாபத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். அங்கே இருக்கிற மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்திய மக்கள் நல்லா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஈரானுக்கு முழு ஆதரவை தர ஒரு நாடாக அந்த நாடு இருக்குது. அதால் வந்து இந்திய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த கப்பலை நாங்கள் அனுப்பி வைத்தவே தவிர இந்திய அரசுக்கோ அரசாங்கத்துக்கோ ஆதரவாக செயற்படலை, இந்திய மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக செயற்படுறோம் என்ற மாதிரி வந்து ஒரு கூற்றை வெளியிட்டிருக்காங்க. இது இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ஈரானுக்கு இருக்கிற ஆதரவை வந்து இன்னும் பெருமளவில் வந்து கூட்டியிருக்குது. ஸோ இந்த தகவல்களை கொண்டதுக்கு உடனடியாக அடுத்த அப்டேட்டோட வந்து உங்களோட வாரம். அதுக்கு முதல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.